என் பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாமா, அதுக்குன்னு போலீஸ் கீழீஸ்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுலாமா. இப்ப போய் அதையம்மா பழைய விஷயத்தை போட்டு கிளறிட்டு இருக்க. என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சா? பழைய விஷயத்தை நான் கிளறனா? தப்பு பண்ணது உங்க பையன், அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அபி, நான் சொல்றத கேளு அபி. என் பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்ல. இப்போ ஒருத்தன் வந்து என்னதெல்லாமோ பேசிட்டு போனான்லாம். அவன் தான் வேணும்னு என் பையன் மேல பழி போடணுங்கிறதுக்காக என்னதெல்லாமோ பேசிட்டு போறாமா. அந்த மாதிரிலாம் என் பையன் கிடையாதுமா. முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு? அதான் எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. அப்புறமா நீங்க என்ன இன்னும் உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா இதெல்லாம்? இல்லம்மா, என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இந்த பாருங்க, சும்மா உங்க பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. இந்த மாதிரி கேவலமான பையனை பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க. நல்ல முறையில ஒரு பிள்ளையாவது நீங்க வளர்த்திருக்கீங்களா? மீனாட்சி, மீனாட்சி பாத்தியா? அவ என்ன பத்தி என்ன வார்த்தை சொல்றான்னு பாத்தியா? அவ என்ன அப்படி தப்பா கேட்டுட்டா? அவ எல்லாம் கரெக்டா தான் பேசுறா. எல்லாமே அவ கரெக்டா தான் பேசுறா. மீனாட்சி, நீ கூட என் பையனை நம்பலல்ல? அண்ணி, உங்க மேல கொஞ்சோண்டு மரியாதை வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி பேசி பேசி கெடுத்துறாதீங்க. எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த இதை வச்சுட்டு நம்பிக்கை வைக்க சொல்றீங்க? நீங்க யாரு நம்பினாலும் நம்பலனாலும் பரவாயில்ல, என் பையன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நான் என் காதால கேட்டேன். போல போத மாத்திரையை கலக்க ட்ரை பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. பெத்த புள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்புதான். அத கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அபி, இந்த பாருங்க, நான் டைரக்டாவே சொல்றேன். எனக்கு என்னமோ நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது உங்களுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் ஏமாற தூக்கி பழிய போடுற? இந்த மாதிரி காரியத்தை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த காரியமும் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்க உங்க பையனுக்கு எப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்களும் அவன் கூட சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதான். அதனால குடும்பமா ஜெயில போய் உட்கார வேண்டியதுதான். அபி, என்னமா பேசிட்டு இருக்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நானே அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்திருப்பேன். கிழிச்சிங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுப்பீங்களா? இந்த பாருங்க, இப்போ வரைக்கும் உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏதாச்சும் அப்படி நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சு ஃபுல்ல நாக்கிடுவேன். சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா, எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் என்ன, ஒழுங்கா வாய மூடிட்டு நில்லுங்க. ஏய், என் மேலே பழிய போட்டு என்னையே ஜெயில தள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டல. என்னது, நான் உன் மேல பழிய போடுறேனா? நடந்த உண்மையை சொன்னா உனக்கு பழிய போடுறது அர்த்தமா? இருடி இரு, நீ பேசின பேச்சுக்கலாம் அவங்க ஜெயில நல்லா குத்து குத்துன்னு குத்துவாங்க. வாழ்க்கை முழுசும் ஜெயிலே கடந்து சாவு. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டி. ஆ டேய், என் முன்னாடியே என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவியா? நான் இருக்கும் போதே நீ கை வச்சிருவே என்ன? தொலைச்சிருவான் தொலைச்சி. என்னது கொன்றுவியாமே? அவ மேல கை வைடா பாப்போம். உன்னை கொன்னு புதைச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகருவேன். உன்னெல்லாம் அப்பவே முடிச்சு விட்டுருக்கணும். ஏதோ போனா போது எந்தாலையும் போய் நாசமா போய் தொலைட்டுன்னு விட்டா இப்ப ஏன் பொண்டாட்டிய கொன்றுவியா? உன்னை கொன்னு புதைக்காம விட மாட்டேன் பாத்துக்க. என் விஷயத்துலதான் டபுள் கேம் ஆடினேன். என் குடும்பத்தை எனக்கு எதிராவே திருப்பி விட்ட. அதை பொறுத்துக்கிட்டேன். நான் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச பாத்தியா? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொன்னுட்டு திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். சக்தி, என்ன பேசிட்டு இருக்க? இல்ல அபி, இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது. என்ன எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறான்னு தெரியல. இவனை பேசாம என் கையாலே கொண்டு தீர்த்துறேன். சக்தி, பொறுமையாயிரு. பாவி பாவி, இந்த வீட்லயே இருந்துகிட்டு இந்த வீட்ல போடுற சோத்தையே தின்னுகிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியம் பண்ணிருக்கான் பாரு. இதுக்கப்புறம் இவன் சங்காத்தமே வேண்டாம். இவனை அடிச்சு துரத்துங்க தயவு செஞ்சு. என்ன சுந்தரி சித்தி, உங்க பையனை விரட்டுறதுலே குறியா இருக்கீங்க. இவனை அவ்வளவு சீக்கிரம் அடிச்சு வெளியெல்லாம் விரட்டி விட மாட்டோம். இவனை போலீஸ்ட ஒப்படைச்சு இவனை ஜெயில தூக்கி போட்டு கம்பி என்ன விடாம விட மாட்டேன். காலம் முழுக்க இவன் ஜெயில தான் கிடக்கணும். இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி 1000 நேரம் யோசிக்கணும். அபி, நீ சொல்றது கரெக்ட் தாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா நமக்கு தான் இப்போ எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சுல. சக்தி எந்த தப்பு பண்ணல, அவ ரொம்ப நல்லவே நிரபராதின்னு. இதுக்கப்புறம் இவன் எந்த நாசமா போனா நமக்கு என்னமா? அதெல்லாம் அடிச்சு துரத்துங்கம்மா. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரமா விட்ட முடியாது. இவன் பண்ணதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஐயோ போலீஸ், இப்ப என்ன பண்றது? இவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா இவன் வாழ்க்கையே போயிடும். ஏற்கனவே நான் பெத்தது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. அடுத்தது இவனா? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வாங்க சார்.
கார்த்திக் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணாருமா. யார் அந்த பொறுக்கி? சார் இதோ நிக்கிறான்ல இவன் தான். பொறுக்கி நாய பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியா? சட்டத்துல இருந்து உன்னால ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை ஜெயில கம்பி என்ன வைக்கிறேன் இல்லையான்னு பாரு. போலீஸ் அடிய நீ பார்த்தது இல்லல, பாப்ப. சார் என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணல. அவர் நிரபராதி. எல்லா தப்பும் பண்ணது இவன் தான். இவனுக்கு நீங்க சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். என் ஹஸ்பண்ட் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிய வரணும். கண்டிப்பாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். கடவுளே, இப்ப என்ன பண்றது? எல்லாம் என் தலைக்கு மீறி நடந்துட்டு இருக்கே. சார் இவன் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கான தண்டனையை நாங்களே கொடுக்கறோம். யார்மா நீ? நான் இவனோட அம்மா. என்னது தண்டனையை நீங்களே கொடுப்பீங்களா? அப்ப நாங்களாம் எதுக்குமா இருக்கோம்? சட்டம் ஒண்ணு எதுக்கு இருக்கு? தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இல்ல சார், அதான் நாங்க வீட்ல இத்தனை பேர் இருக்கோமே, நாங்களே பார்த்து இவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துறோம். என்னமா நானும் பார்த்துட்டு தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ உன் பையனுக்கு உடந்தே இருப்ப போல. இப்படியே பேசிருந்தேன்னு வச்சுக்கேன், உன் மேலே ஒரு கேஸை தூக்கி போட்டு அந்த அளவு தூக்கி உள்ள வச்சிருவோம் பாத்துக்க. இல்ல இல்ல, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் என்னமா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? நடடா ஸ்டேஷனுக்கு. சார் இவ சொல்றான்னு நம்பி நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்களா? ஏற்கனவே இவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அந்த கோவத்துல என் மேல வீண் பழி சுமத்துறா. ஏய் ஒழுங்கா வந்துரு, இல்லைன்னா அடிச்சு எடுத்துட்டு போவேன் பாத்துக்க. சார் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட அப்படி என்ன ஆதாரம் சார் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா கேக்குற ஆதாரம்? வாடா வா, மொத்த ஆதாரத்தையும் காட்டேன், வாடா. சார் வேண்டாம், எங்களுக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும். கூட்டு வந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்னடா போலீஸே மிரட்டுறியா? என்ன சார் காசு வாங்கிட்டீங்க போலயே? சப்போர்ட் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சார் என்கிட்டயே திமிரா பேசுறியா? பல்ல உடைச்சு வாட ஸ்டேஷனுக்கு. உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன். இந்த திமிரு பேச்செல்லாம் எப்படி பேசுறேன்னு நானும் பாக்குறேன். சார் அவனை விட்டுருங்க சார், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. இந்த பாருமா, லேடின்னு பாக்குறேன். இல்லன்னா இவனுக்கு உளுந்த வர உனக்கு உள்ள பாத்துக்க. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நீ சப்போர்ட் வேற பண்றல. இல்ல சார், அவன் ஏதோ தெரியாம பண்ணிருப்பான், அவனை விட்டுருங்க சார். டேய் நடடா ஸ்டேஷனுக்கு. நல்ல வேலை, இந்த புறம்போக்கு நாய போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. இவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான். என் அண்ணன் வாழ்க்கையே கெடுத்திருக்கான். ஆமாமா பிரியா, அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். பாவம், இந்த கேடு கட்டவனால நம்ம சக்தி வாழ்க்கையே நாசமா போயிருச்சு. நல்ல வேலை அபி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உண்மை எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. இல்லைன்னா காலம் முழுக்க நம்ம சக்தியை தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆமாத்த, நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன், இந்த குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு. இதுங்க தான் நம்ம வீட்டுக்கு வேணும்னு. எல்லாம் எங்க அம்மா பார்த்த வேலை. இந்த புறம்போக்கு நான் எப்படியோ போய் தொலைஞ்சிட்டான். அப்படியே இந்த சுந்தரியும் கூடவே போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்பம் விளங்கிரும். அவன் பண்ண தப்புக்கு அந்த சுந்தரி என்ன பண்ணுவா? இல்லத்த, எனக்கு என்னமோ அவன் மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த பாலை அவ தான் என்கிட்ட கொண்டு வந்து தந்தா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன பிரியா சொல்ற? ஆமாத்த, இப்ப என்னடானா ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவன் பண்ணின காரியத்துக்கெல்லாம் இவங்களும் உடந்ததான் நினைக்கிறேன். எப்படிதான் இப்படி பண்றாளுங்களோ தெரியல. சே, எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான காரியத்தை பண்ணிருக்காங்க. ஆமாத்த, அந்த பொறுக்கி நான் என்ன ஜென்மத்துக்கும் வெளியே வரக்கூடாது. காலம் முழுக்க ஜெயிலே கிடந்து சாவணும். ஆமாமா, இதுக்கப்புறம் அவனுக்கு காலம் முழுக்க ஜெயில் தான். யார் நினைச்சாலும் அவனை வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி நடந்தா சந்தோஷம் தான். உண்மையாவே சக்தி ரொம்ப பாவம் இல்ல? இவ்வளவு நாள் இந்த வீட்டுல யாருமே அவனை நம்பல. அவன் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. ஆமா ரியாக்கா, இப்பதானே எல்லாருக்குமே உண்மை தெரியுது. இவ்வளவு நாள் எல்லாரும் சக்தியை தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. பாவம் தான் சக்தி உண்மையாவே. எல்லா வேலையும் இந்த கேடு கட்டவன் கூட இருந்தே பண்ணிருக்கான். பண்ணிட்டு சக்தி மேல பழிய போட்டுட்டு இவ்வளவு நாள் ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கான். ஆமா ரியாக்கா, நல்ல வேலை அபி கண்டுபிடிச்சு எப்படியும் உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டா. அதனாலதான் இப்ப சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபணமாயிருக்கு. ஆமா வெண்ணிலா, இல்லைன்னா காலம் முழுக்க இதே கெட்ட பெயரோட தான் சக்தி இருந்திருப்பான். நல்ல வேலை எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆமா ரியாக்கா. சக்தி அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா சக்தி. இந்த அப்பாவை மன்னிச்சிருடா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எவனோ ஒருத்தர் சொன்னான்னு நான் என் பிள்ளையவே சந்தேகப்பட்டிருக்க கூடாது. என்ன ஆனாலும் நான் உன் பக்கம் நின்றுக்கணும். என் புள்ள அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உனக்காக நின்றுக்கணும். ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணாம தவறிட்டேனப்பா. என்ன மன்னிச்சிருப்பா சக்தி.
அ- அப்பா என்னப்பா நீங்க? நானே ஒண்ணு சந்தேகப்பட்டிருக்க கூடாதுப்பா. உன்னை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. யார் என்ன சொன்னா என்ன? என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோடவே சேர்ந்துட்டு நானும் ஒண்ணு தப்பு தப்பா பேசிட்டேனப்பா. உதவாக்கற ஒண்ணுத்துக்காக மாட்டா பொறுக்கித்தனம் பண்றான்னு இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் போட்டு ஒண்ணு திட்டி இருக்கேன். எத்தனையோ நாள் நீ சாப்பிட உட்காந்தப்போ நான் உன்னை திட்டி உன்னை எழுப்பி விட்டுருக்கேன். எனக்கு வலிக்குதுப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதியே இல்லப்பா. நீ அன்னைக்கு எங்க கிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சிருப்ப. நான் எந்த தப்பு பண்ணல, என்ன நம்புங்க நம்புங்கன்னு. அந்த நேரத்துல நம்பாம இருந்துட்டேனப்பா. நான் பெரிய பாவிப்பா பாவி. பெத்த பையனை நம்பாம ஊர்ல எவனோ சொல்றான்ட்டு நான் உன்னை சந்தேகப்பட்டு உன்னை நம்பாம இருந்திருக்க கூடாதுப்பா. உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாம எத்தனையோ நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். ஏன் நீ என் மூஞ்சு முன்னாடி வந்தா கூட நான் உன்னை திட்டுவேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. நானே என் வாயால உன்னை கொலைகாரன் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட பாவம் தீராதுப்பா. இந்த அப்பாவை மன்னிச்சிருப்பா, இந்த அப்பாவை மன்னிச்சிரு. என்னப்பா நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லப்பா. ரோட்ல போறீங்க அவன் எவனோ சொல்றான்ட்டு உன்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு நாள் கூட உன்கிட்ட எதுவுமே கேட்காம உனக்கு எத்தனையோ நாள் அடிச்சிருக்கேன். நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்க தவறிட்டேன்ப்பா. நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா ஒரு நாள் கூட இருந்ததில்லையப்பா. எனக்கு என்ன நினைச்சா அசிங்கமா கேவலமா இருக்குப்பா. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. எந்த அப்பாவும் தான் பையன் கெட்டு போனோம் பொறுக்கித்தனம் பண்ணணும்னு எந்த அப்பாவும் விரும்ப மாட்டாங்க. நான் ஏதோ தப்பு பண்ண போய் தானப்பா நீங்க என்ன கண்டிச்சிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லப்பா சக்தி, நீ தப்பு பண்ணி நான் உன்னை கண்டிச்சிருந்தா பரவாயில்ல. நீ தான் தப்பே பண்ணலையப்பா. நீ தப்பு பண்ணாம எல்லா தண்டனையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் தான்ப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க தவறிட்டேன்ப்பா, தவறிட்டேன். அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. நான் நல்லா இருக்கணும் தானே நீங்க என்ன அந்த மாதிரிலாம் திட்டினீங்க பேசுனீங்க. நான் எதுவும் மனசுல வச்சுக்கலப்பா. ப்ளீஸ் நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இல்லப்பா சக்தி, என்னால முடியலப்பா. இந்த வாயால உனக்கு எத்தனையோ நாள் சாபம் விட்டுருக்க. நீ நல்லா இருக்க மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு. அதை நினைச்சா எனக்கே அசிங்கமா கேவலமா இருக்குப்பா. நான் நல்ல அப்பாவே இல்லப்பா. நான் நல்ல அப்பாவா இருக்க தவறிட்டேன். உனக்காக எந்த இடத்துலயும் நான் நிக்கவும் இல்லை, உனக்காக நான் எதுவும் பண்ணவும் இல்லை. என்ன மன்னிச்சிருப்பா சக்தி. இந்த அப்பா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருப்பா. உன்னை எத்தனையோ நாள் என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு கூட சொல்லியிருக்கேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க என்கிட்ட நல்லா பேச மாட்டீங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். ஆனா இப்பதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுலப்பா. இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல என்கிட்ட நல்லா பேசினாலே எனக்கு போதும்ப்பா. பழசெல்லாம் மறந்துருங்கப்பா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லப்பா. உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நான் தான்ப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். உன் அருமை எனக்கு இவ்வளவு நாள் புரியாம போயிடுச்சுப்பா. சரி விடுங்கப்பா, நீங்க எதை நினைச்சும் கஷ்டப்படாதீங்க. சக்தி, இந்த அப்பா மேல உனக்கு கோபம் எதுவும் இல்லைல்ல? கோபம் இருந்தா 2 அரை கூட அரைஞ்சிருப்பா. ஆனா நான் பண்ணதெல்லாம் நினைச்சு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதப்பா. அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க என்கிட்ட பழைய மாதிரி நல்லா பேசணும்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட பேசுறேன்னு சொன்னப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மன்னிச்சிருப்பா என்ன. அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்கப்பா. அதான் இப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்ல? சக்தி, அம்மா நானாச்சும் உன்னை நம்பி இருக்கணும்லப்பா. ஆனா நானும் உன்னை நம்பாம இருந்துட்டேனப்பா. பெத்த புள்ளைய முதல்ல அம்மா நம்பி இருக்கணும், அப்பதான் மத்தவங்க எல்லாம் நம்புவாங்க. ஆனா நானே உன்னை நம்பாம இருந்துட்டேனேப்பா. அன்னைக்கு எந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்சிருப்பேன், என்ன நம்புங்க நம்புங்கன்னு. நான் கூட உன்னை நம்பாம இருந்துட்டேனேப்பா.
அம்மா விடுங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல, அதுவே எனக்கு போதுமா. சக்தி, அம்மா கிட்டயாச்சும் இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்லடா. நீ எதுவுமே பண்ணலன்னு என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. மீனாட்சி, அவன் என்ன பண்ணுவான்? பெத்தவங்க நம்மளே அவனை நம்பல, வேற அவன் நம்ம கிட்ட எப்படி சொல்லுவான்? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். நம்ம பெத்த பிள்ளைய நம்ம தான் நம்பணும், ஆனா நம்மளே நம்பல. வேற அவன் எப்படிமா நம்ம கிட்ட சொல்லுவான்? அவன் சொல்லியிருந்தா மட்டும் நம்ம என்ன நம்பி இருக்கவா போறோம்? ஆமாங்க, நம்ம தாங்க நம்ம பிள்ளைய நம்பி இருக்கணும். நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதான் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. இல்லைன்னா அவன் நல்லபடியா இருந்திருப்பான். சரி விடுங்கம்மா, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறமா அதைய பத்தி யோசிச்சு இன்னும் எதுவும் ஆக போறதில்ல. சக்தி, நாங்க கூட உன்னை நம்பாம போயிட்டோம் மேடம். எங்களை நினைச்சா எங்களுக்கே அசிங்கமா இருக்குடா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட தகுதி இல்லடா. ஆமாடா, ஒரு நல்ல அண்ணனா இருக்க நாங்க 2 பேருமே தவறிட்டோம். ஐயோ விடுங்க அண்ணன், நீங்களும் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லடா, எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ நாங்க உன் பக்கம் நிக்காம உன்னை நம்பாம இருந்துட்டோமேடா. இந்த வீட்டுல யாருமே நீ சொல்றத நம்பாம இருந்துட்டோம்டா. அப்போ உன் மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கோம். இப்பதானே எங்களுக்கு எல்லாமே புரியுது. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. உனக்கு நாங்க நல்ல அண்ணாவா இருக்க தவறிட்டோம்டா. அண்ணன், என்னண்ணே நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. சக்தி, எங்களை மன்னிச்சிடுறா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா சக்தி, நாங்க பண்ணது பெரிய தப்பு தான். பெரிய தப்புங்கிறத விட பெரிய பாவம்டா. எங்களை மன்னிச்சிடுறா. என்னன்னா நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. எங்க மேல கோபப்படாம இருக்கிறது உன்னோட பெருந்தன்மைடா. ஆனா எங்களால சத்தியமா முடியலடா. அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நான் எதுவும் உங்களை தப்பா நினைக்கல. மன்னிச்சிருடா சக்தி. அண்ணன், என்ன நீ திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுவும் நினைக்கல. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காதண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிடா. சூர்யா அண்ணே, நீ அடி வாங்க போற பாரு. எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்காத. அண்ணி, சூப்பர் அண்ணி. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நானும் தான் பிரியா, இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அபி, உண்மையாவே நீ பண்ணது பெரிய காரியம் அபி. சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிருக்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா அபி, உன்னை நினைச்சா எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ரியாக்கா, உண்மையை தான் சொல்றேன் அபி, உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. அந்த பொறுக்கி நாய் இந்த வீட்டில் இருந்துட்டே என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கான். ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவனை போலீஸ்ட்ட மாட்டி விட்ட பத்தியா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. அபி, ரொம்ப சந்தோஷமா. சக்தி மேலே இருந்த பழியை இப்போ நீ போக்கிட்ட. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க சக்தி தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னம்மா நீங்க கலாய்க்கிறீங்களா என்ன? ஐயோ, நான் எதுக்குமா உன்னை கலாய்க்க போறேன்? நான் உண்மையதாம்மா சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க சக்தி தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். காமாட்சியம்மா, என்ன எல்லாரும் என்னையே புகழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இதை பண்ணல. எனக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? யாருமா? அதானே, யார் ஹெல்ப் பண்ணா? வேற யாரு? நம்ம கார்த்தி ப்ரோ தான். என்னம்மா சொல்ற? அவனா? அவன் உபத்திரம் தானே பண்ணுவான், உனக்கு எப்படி உதவி பண்ணிருப்பான்? அட்டி வாங்க போறீங்க என்ன? நீங்க ஏன் ஆளை இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயே, அவன் எனக்கு புள்ளடி. அதெல்லாம் இல்ல, என் முன்னாடி ஆள் ஏதாச்சும் தப்பா பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏண்டி, 2 பேரும் திருந்தவே மாட்டீங்கல்ல? திருந்த மாட்டோம். ஆமாச்சியம்மா, நீங்க கார்த்தி ப்ரோவை பத்தி என்ன நினைச்சீங்க? எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த அஜய் பையனை கூப்பிட்டு வந்ததே கார்த்தி ப்ரோ தான் தெரியுமா? என்னமோ சொல்ற, அவன் உதவி பண்ணிருப்பான்னு சொல்றதான் என்னால நம்ப முடியல. சரி பரவாயில்லம்மா, ஏதோ உண்மை வெளியே வந்தது பத்தியா, அது வேற ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்வீட் பண்ணிட வேண்டியதுதான். தென்னிலா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். அபி, எல்லா ஸ்வீட்டும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? சரி வெண்ணிலா.